உண்மையாகவே நாங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவா பிறந்தது இல்ல. இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது எங்க வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனை மாறினது, கஷ்டங்கள் மாறினது, வியாதி மாறினது, வேதனை மாறினது, சோகமான எல்லா பிரச்சனையும் இயேசு கிறிஸ்து தான் மாத்தினாரு சொல்லி அந்த மெய்யான தெய்வத்தை இந்த மாலை வேளையில அறிவிக்க வந்திருக்கிற சகோதரா சகோதரி, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நீ இயேசு கிட்ட வந்து பாருங்களா, அந்த இயேசு எல்லாவற்றையும் மாற்றுவார். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும், இந்த நேரத்துல நீங்க டாக்டரால கைவிடப்பட்டிருக்கலாம், எத்தனை விதமான மந்திரவாதிகளை கைவிடப்பட்டிருக்கலாம், எத்தனை தெய்வங்களை தேடி விட போய் நீங்க அதனால சுகம் பெறாத போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒரு விஷயம் நம்பி பாருங்களா, இந்த ஒரு வாட்டி நம்பி பாருங்களா. எங்க கிட்ட கூட ஒரு 3 நாள் பிரச்சனை இருக்கும் போது இப்படியா டிராக்ஸ் கொடுத்து வந்தவங்க சொன்னாங்க, எங்க இயேசுவை நம்பி பாருங்க, அந்த இயேசு எப்படிப்பட்ட தெரிஞ்சுக்க, அவங்க ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவான்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி நம்பிதான் இது போல ஒரு டிராக்ஸ் கொடுத்தோம்ல கிட்ட வந்து அந்த டிராக்ஸை வாங்கி அவங்க கிட்ட நாங்க ஜெபம் பண்ணிக்கணும். அப்ப சபைகளுக்கு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இயேசுவை தெரிஞ்சுக்க இப்படிப்பட்ட ஒரு சகோதர மூலியமா தான் அந்த இயேசுவை நாங்க தெரிந்து கொண்டோம். அந்த இயேசுவை தான் இந்த நேரத்துல கூட உங்களுக்கு அறிவிக்க பாருங்க. உங்க வாழ்க்கையில் அதிகமான தெம்பம் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், கண்ணீர் மாறும், கஷ்டங்கள் மாறும், வியாதிகள் மாறும், வேதனைகள் மாறும், எல்லா விதமான பிரச்சனை மாற்ற இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று இந்த மாலை வேளையில் நம்ம அறிவிக்கிறோம். அந்த இயேசுவை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.